இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் பத்தி தான், இந்த செமஸ்டர் எக்ஸாம் பத்தி தான் ஒரு சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து மார்க் கம்மியா வந்திருக்கும். ஒரு சில பேர் வந்து எழுதுறதுல கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள அறியாம ஒரு சில மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அதுக்கு ரொம்ப பேர் வருத்தப்படுவாங்க. ஐயோ இந்த தப்பு பண்ணி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அது என்னென்ன தவறுகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போகும்போதே வந்து அந்த மிஸ்டேக்லாம் மைண்டில் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தயாராகி அந்த எக்ஸாம் போகலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம அதிக மார்க் இருக்கிறது எப்படி சார், அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்க கேட்குறாங்க, சார் நம்ம இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் எப்படி படிக்கணும், இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எப்படி படித்தா நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும், அரியெல்லாம் பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல தான் நிறைய பேர் அவங்கள அறியாம தவறு பண்ணிடுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு போனவங்களாம் வருத்தப்பட்டிருக்காங்க அந்த தவறை பண்ணதுக்காக. அவங்க என்ன தவறு சார், நான் நல்லா படிச்சிருந்தேன் ஆனால் எனக்கு மார்க் சரியா வரல அப்படிலாம் வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன தவறுலாம் பண்ணாங்க அதை இப்போ நீங்கள் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தவறு நம்ம எங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின்ல தான் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த 10 மார்க் கொஸ்டின்ல தான் நம்ம பண்ணிடுறாங்க. அந்த 10 மார்க் கொஸ்டின்ல தான் நீங்க இந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாது. அது என்னன்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் அவங்க அறியாம தவறுறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க 10 மார்க் கொஸ்டின்ல வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 5 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து பாருங்க கொஸ்டினை பார்த்தோன்னே 5 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கும். சரிங்களா? ஆனா எழுதும் போது அதை கோட்டை விட்டுருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போகிறப்ப அந்த முதல் பக்கத்தெல்லாம் நம்ம எழுதி திரும்ப அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த பதட்டத்தில் டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் ரெண்டாவது எக்ஸாம்லாம் கொஞ்சம் சுதாரிச்சிருவாங்க. ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தவறுபட்டோம், செகண்ட் அடுத்து இந்த தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சுதாரிச்சிருவாங்க. இப்போ பாருங்க 5 கொஸ்டின் என்ன செய்வாங்கன்னா 5மே தெரிஞ்ச கொஸ்டின் வந்திருக்கும். இப்போ என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் எழுதுவாங்க, சூப்பராக நல்லா நீட்டாக ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. டைம் எடுத்துட்டு ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா பாருங்க நான் சொல்லியிருக்கேன் 10 மார்க் கொஸ்டின் வந்து 5.5 பக்கம் 6 பக்கத்துக்குள்ள எழுதினா போதும் சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க நல்லா படிச்சிருக்கோம், நம்ம அழகா எழுதணும் அப்படின்றதுக்காக டைமும் நிறைய எடுத்துக்குவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கு பேஜஸும் அதிகம் எடுத்துருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 7 பக்கம் 8 பக்கம் எடுத்துருவாங்க. சரிங்களா? அப்படி எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேள்வி பேலன்ஸ் இருக்க 3 கேள்வி எழுத டைம் இருக்காது. அப்ப என்ன செஞ்சோம்னா வேகமா அவசரமா எழுதி நல்லா படிச்ச கொஸ்டினையும் இந்த 3 கொஸ்டின் மட்டும் 3 பக்கம் 4 பக்கம் 2 பக்கம் அப்படி சொல்லி முடிச்சு வந்துருவாங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ல நல்லா எழுதிருக்கீங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 7 8 மார்க், இல்லைன்னா ரொம்ப சூப்பராக இருந்தால் 9 மார்க் போடுவாங்க. இப்போ பாருங்க 2 கொஸ்டினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 8 மார்க் 16 மார்க் எடுத்திருப்பீங்க. சரிங்களா? நல்லா எழுதிருக்கணும், 7 பக்கம் 8 பக்கம் 16 மார்க் எடுத்திருப்பீங்க. ஆனால் 3 கொஸ்டின் பாருங்க அவசரமா எழுதிருப்பீங்க, பேஜஸும் கம்மியாக எழுதிருப்பீங்க. இந்த 3 கொஸ்டின் 4 மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்கு குறைஞ்சிரும். ஸோ எழுதுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5.5 பக்கத்திலிருந்து 6 பக்கம் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5 கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேஜஸ் கொடுக்கணும். இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தவறு பண்ணிடுறாங்க. 3 கொஸ்டினை சூப்பராக நல்லா எழுதிட்டு அடுத்த 2 கொஸ்டினை கடமைக்கு எழுதி 2 பக்கம் 3 பக்கம் எழுதி விட்டுறாங்க. அவங்களுக்கு மார்க் கண்டிப்பாக குறைஞ்சிரும். 5 கொஸ்டின் எழுதும் போது நீங்க நோட் பண்ணிடணும். 10 மார்க் கொஸ்டினுக்கு 2 மணி நேரம் சொல்லியிருக்கேன். 2 மணி நேரத்தில் 5 கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேஜஸ் கொடுக்கணும். அப்படி ஈக்குவல் பேஜஸ் கொடுத்து எழுதுனவங்களுக்கு மார்க் இது வரைக்கும் குறைஞ்சதா கிடையாது, நல்ல மார்க் தான் வந்திருக்கு.
சரிங்களா? அது அவங்களுக்கு அரியரை பற்றி பயமே தேவையில்லை. நான் அதே மாதிரி தெரியாத கொஸ்டின் வந்தால் எப்படி எழுதணும்னு சொல்லி நான் லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னைய பொறுத்தளவுக்கு இந்த 5 கொஸ்டினுக்குமே ஈக்குவல் பேஜஸ் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். ஏன்னா நிறையா பேர் இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு 5 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினில் 2 கொஸ்டின் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9 புக்கு எழுதியிருக்காங்க. அவங்களாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கடைசியில் என்ன செஞ்சாங்க, 2 கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா டைமில் 9 பக்கம்னா ஒரு கொஸ்டின் எவ்வளோ டைம் எடுத்துக்கு பாருங்க. முடிச்சுட்டு வந்தப்போ ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சார் எனக்கு 5மே தெரிஞ்சிருந்துச்சு, ஆனால் நான் வந்து அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும், எழுதணும், அவங்க தெரிஞ்ச கொஸ்டினாக வந்திருக்கேன்னு சொல்லி அதிகமாக டைம் எடுத்துட்டு கடைசியாக 2 கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து நல்ல வேளை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாஸ் மார்க் வந்துச்சு. சரிங்களா? அதனால் நான் சொல்கிறேன், எழுதும் போது எக்ஸாமுக்கு முன்னாடி இது ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எக்ஸாமில் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அது தவறு நம்ம தவிர்த்துடலாம், கவனமாகவும் எழுதலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்து அதுக்கு பிறகு வருத்தப்பட்டா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு வரோம், கொஸ்டின் நம்ம வந்து எல்லா கொஸ்டின் ஈக்குவல் பேஜஸ் கொடுக்கலையே, 2 கொஸ்டின் விட்டுட்டு அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட மனசு கஷ்டப்பட்டு திரும்ப வராது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக தயாராக தெளிவாக புத்திசாலித்தனமாக இருக்கணும். சரிங்களா? படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்வேன், பிஎட்டை பொறுத்தளவுக்கு 60% கண்டென்ட்டு, 40% நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்ற பொறுத்து தான் வெற்றி இருக்கும். சரிங்களா? இதை எப்பயுமே மைண்ட் வச்சுங்க. அது குறிப்பாக இந்த 10 மார்க் கொஸ்டின்ல தான் இந்த தவறு பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ பாருங்க, இது நல்லா கவனிச்சுங்க. அதாவது ஒரு சின்ன புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறோம். நல்ல மார்க் வர்றதுக்கு ஒரு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறோம். அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கே சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் அழகாக தெளிவாக எழுதுங்க. ஏன்னா திருத்தவங்களுக்கு வந்து அதை வந்து ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதா சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சார் செய்யலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க 5 கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? இப்போ பாரு எக்ஸாம் நல்லா கவனிச்சுங்க. இப்போ 3rd கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிச்சுங்க. இப்போ 3rd கொஸ்டின் நல்லா தெரியும். ஆனால் அந்த 3rd கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சமே 4 பக்கம் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 4 பக்கம் தான் இருக்கு. அதுல வந்து அதிகமான தலைப்புகள் இல்லை, டைரக்டா கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. டைரக்டா அந்த கொஸ்டினை போய் நீங்க எழுத வேண்டாம். என்ன சார் நல்லா படிச்சிருக்கோம், தெளிவா தெரியும், ஆனா வந்து நமக்கு வந்து 4 பக்கம் தான் வருது, அதுல நிறைய தலைப்புகள் இல்லை, எப்படி சார் அதை எழுத வேணாம்னு சொல்றீங்க? நல்லா கவனிச்சுங்க. பிஎட் பொறுத்தளவுக்கு அதாவது எப்படின்னா, இப்போ 10th 12th எல்லாத்துக்கும் ஒரே புக்காக இருக்கும். ஆனால் பிஎட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு காலேஜும் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ திருத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி எத்தனை பாயிண்டெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, எத்தனை தலைப்புகள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி அழகாக எழுதிருக்கீங்க, அதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்குவாங்க. அதனால் என்ன செய்யணும்னா, இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிருக்கு. இதில் 3rd கொஸ்டின் தான் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னதான் அது அதிகமான தலைப்பு இல்லை, 4 பக்கம் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஓரளவு நல்லா தெரியும், அந்த கொஸ்டின் பரவாயில்லாம தெரியும். ஆனால் அதில் தலைப்புகள் நிறையா இருக்கு, நமக்கு வந்து பேஜஸ் ஒரு 6 பக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்து எழுதணும். எந்த கொஸ்டின்ல தலைப்புகள் நிறையா இருக்கு, ஹெட்டிங் நிறையா எந்த கொஸ்டின்ல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டினை தேர்ந்தெடுத்து எழுதணும். அதுக்கு பிறகுதான் இந்த 3rd கொஸ்டின், அதாவது நல்லா படிச்சிருக்கோம், ஆனால் 4 பக்கம் 5 பக்கம் தான் வரும், ஆனால் தலைப்புகள் நிறையா இல்லை, அதை வந்து கடைசியில் கொண்டு வந்துடணும். சரிங்களா? இது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் திருத்தவங்க வந்து நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு ஏற்படும், உங்களுக்கு நல்ல மார்க் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுகிற 3 கொஸ்டின் வந்து புத்திசாலித்தனமாக செலக்ட் பண்ணி எழுதுங்க. அதை மறுபடியும் சொல்கிறேன், நிறைய அந்த கொஸ்டினில் தலைப்புகள் இருக்கணும், அதே மாதிரி பக்கமும் 5 பக்கம் 6 பக்கம் வர மாதிரி அந்த கொஸ்டின் இருக்கணும். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஈக்குவல் பேஜஸ் கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டின் 5 பக்கம் 6 பக்கம் சொல்லியிருக்கேன், 5 பக்கம் 6 பக்கம் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் 5 பக்கம் அப்படி வந்தால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இந்த 3 பக்கம் 4 பக்கம் அப்படி மட்டும் கொண்டு வந்துடுவாங்க. 5 கொஸ்டின் ஈக்குவலாக பேஜஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரியரே வராது, நல்ல மார்க் வந்துடும். நான் உங்களுக்கு நோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான விஷயத்துல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி அந்த பாக்ஸ் போட்டு காட்டுங்க. ஏன்னா திருத்துறப்ப அந்த பாக்ஸ் போட்டு அதை படித்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த கொஸ்டின் கண்டென்ட் நல்லா படிச்சிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். சரிங்களா? இதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அசால்ட்டாக இருக்க வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் தான் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக போவோம். அசால்ட்டாக மீன்ஸ்னா ஒரு பயத்தோட போவோம். அந்த முதல் பக்கத்தை தான் ஃபில் பண்ணிவிட்டு அதிக டைம் எடுத்துக்குவோம். ஸோ நமக்கு நிறையா பேர் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மிஸ்டேக் பண்ணது அந்த முதல் எழுத போகிற எக்ஸாம்லாம். அந்த எக்ஸாம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கல்வி உளவியல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த சப்ஜெக்ட் ரொம்ப
கவனமாக பார்ப்பாங்க, அதை வந்து சொந்தமாக எழுதக்கூடாது, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை பதட்டத்தோடு போயிட்டு என்ன செஞ்சுருவாங்க, கொஷினை விட்டுட்டு வந்துருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம், 5 கொஷினும் ஈக்குவல் பேச்சஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.